என்று அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வேதத்தில் வசனத்தில் இருக்குது. அதாவது சகோதரர் வாசிச்சார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மரித்தோர் உயிர்த்தெழுவாங்க. இப்போ என் பையன் உயிரோட வருவானா, அந்த ஒரு வார்த்தை தான். அந்த விசுவாசத்தில் அவர் புதிய சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தில் அந்த பையன் மரித்ததிலிருந்து இன்று வரைக்கும் அதே விசுவாசத்தில் அவர் ஓடி வந்தார். ரொம்ப அன்பான சகோதரர். அது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு அவர் அறிந்த சத்தியம், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு, நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர்த்தெழுதல் வருவார்கள் என்ற சத்தியத்தை அநேகருக்கு அவர் அறிவித்த ஒரு சகோதரர் என்று சொல்வார். யாரை பார்த்தாலும் அவர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாரு, வேலை செய்கிற இடங்கள் யாரை பார்த்தாலும் அவருடைய சத்தியத்தை சொல்ல மாட்டார். அருமையான தாளந்து இருக்குது, பாடுகிற தாளந்து. எல்லா வீடுகளையும் கூட்டத்துக்கு போகும்போது அருமை அவர் பாடுவார். பாடுவதற்கு ஏற்றபடி அந்த வரிகளில் வருகிற வார்த்தைகளுக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கையில அவர் செய்து காட்டுவார். உதாரணமாக நேற்று தினத்தில் கூட கடைசி நேரத்தில் அவர் வீட்டுக்கு வந்து இருக்கிற பழைய துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்துட்டு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், நேற்று எவ்வளோ மழை, அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தார். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு சகோதரர், எல்லாருக்குமே தெரியும். உதவி செய்வதற்கு தான் அந்த பேக் ஃபுல்லாக துணி எடுத்துகிட்டு அது ஆட்டோவில், இங்கே ஊருக்கு ஆட்டோ அவரை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த ஏற்றிட்டு இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கிறார். அவருடைய பலவீனம் விழுந்து அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை, அந்த ஓட்டத்தை அவர் முடித்து கொண்டார். கடைசி வரைக்கும் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை அவர் எல்லாருக்குமே இருக்கும். எந்த ஒரு விஷயமானாலும் அவர் உதவி செய்து அன்பாக இருப்பார். பிள்ளைகளை அன்பாக அவர் கவனித்து இருப்பார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடிய கற்றுக்க முடியும். என்னுடைய ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து அவங்க தூங்கவே இல்லை. அவருடைய பாட்டை கேட்டு கேட்டு இப்படி செஞ்சாரு. ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாக்கா அந்த ஸ்பாட்டே ஓடி போய் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து மருந்தோ மாத்திரையோ வாங்கிட்டு வந்து கவனித்து, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. அந்த வயசுலையும் சின்ன பையன் மாதிரி ஒரு வீட்டுக்கு போகணுன்னாக்கா உடனே கடைக்கு போவார், செலவு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, என்ன பண்ணுவார். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஸோ இவர் இறந்துட்டாருன்றது அவர் பேசின சப்ஜெக்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவருடைய ரத்தத்தை துச்சமாக எண்ணாதேன்னு சொல்லி அருமையான சப்ஜெக்ட். ரொம்ப ஆணித்தரமாக தேவனுடைய சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் இவர் மூலமாக உண்மையான சத்தியத்தை கேட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இவர் மூலியமாக யார் பார்க்குறாரோ இவர் அடைந்த சத்தியத்தினுடைய மகிழ்ச்சியை அநேகருக்கு அறிவித்து அந்த உண்மையான சத்தியத்திற்குள்ளாக வரும்படியாக அழைத்த ஒரு நபர் என்று சொன்னால் அது பிரதர் சந்திரன் பிரதர் அவர்களுக்கு சொல்லும். அதனால அவருடைய வாழ்க்கை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. அநேகர் எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் வேலை செய்கிற இடங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது அந்த கற்றுக்கொண்ட அவர் சத்தியத்தின்படி, வசனத்தின்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் என்று சொல்லும்போது அது மிகையாகாது. அன்பான ஒரு சகோதரர். அப்படியாக அந்த குடும்பத்து மக்கள் அவருடைய துயரத்திலே வாடி இருக்கிறார்கள். ஸோ அதற்கெல்லாம் நன்றி சொல்லணும். எனக்கா இவர் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது என்னன்னாக்கா, உயிர்த்தெழுதல் உண்டு, என் பையன் உயிர்த்தெழுந்து வருவான், அதை விசுவாசிக்கிற அந்த ஒரு சத்தியத்தில் தான் இவர் இதுவரைக்கும் ஜீவிச்சிருந்தார். இப்போ இவருடைய மரணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு மரணத்தை நாம் சந்திக்க போகிறோம். அப்போ நம்ம சந்திக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாட்களிலே அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய குணங்கள், நம்முடைய இயல்புகள், நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய தன்மைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவினுடைய சிந்தைக்கு ஏற்ற விதமாக மாறி நம்முடைய மரணத்தை சந்தோஷமாக நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்க்க தேவன் நம்ம ஒவ்வொருவரும் கிருபை செய்வாராக. தனிப்பட்ட ஜெபத்திலே அவருடைய குடும்பம், மகள் சகோதரி மீனா, அவருடைய மருமகன் சகோதரர் தம்பு, அப்புறம் குன்னூர் அவங்க சிஸ்டர் எல்லாமே இருக்கிறாங்க. அன்பான மனைவி, ரொம்ப அருமையாக அவங்க மனைவியை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறாங்க. வாரம் மேட்டுப்பாளையத்துக்கு வர்றாரு. அந்த அன்பு தான் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அன்பாக அவங்க சகோதரி அவங்க கவனிப்பாங்க. எல்லாத்தையுமே குடும்பம் எல்லாத்தையுமே ரொம்ப அன்பாக கவனிப்பாங்க. ஸோ அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு மாடலாக இருக்குது. அது நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை மாறுதியாக வைத்து நம்முடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக எதிர்பார்த்து மற்றவர்கள் துக்கித்து அழுகிறதை போல நம்ம அழுகாதபடி விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மரணத்தை சந்திக்க அந்த ஒரு உணர்வோடு ஒரு முயற்சியோடு இந்த அடக்காராதனையிலே நாம் கலந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.